The set of all polynomial is called a vector space under the normal addition and normal multiplication. So இது எப்படி போடுவீங்க சார்? இங்க என்ன சொல்றாங்கன்னா set of all ஓகே கலர் மாத்திக்கிறேன். Set of all polynomials okay, set of all polynomials p of x நோட் பண்ணுது polynomial p of x நோட் பண்ணுவோம். p of x normal addition normal multiplication is called is vector space or not, is vector space or not. So okay, இதனோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். இதனோட எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ப்ரூஃப் பார்ப்போம். சொல்யூஷன். The solution என்ன நடக்குதுன்னா we will taking v equal to, அப்ப v equal to என்ன எடுக்கிறேன், set of all polynomial p of x such that p of x is belongs to capital B of x இது எடுக்கிறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டோட்டலா 10 ப்ராப்பர்ட்டி வேணும். அது மட்டும் நான் வச்சுங்க, டோட்டலா 10 ப்ராப்பர்ட்டி வேணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா 10 ப்ராப்பர்ட்டி ஒட்டுக்க நான் வச்சுக்க முடியாதுனால, அதனால என்ன பண்ண போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்து ஈஸியான ஐடியா என்னது, ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஈஸியான ஐடியா, நான் வந்து ஈஸியான ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அபிலியன் குரூப் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். அதான் நம்ம ஈஸியான ஐடியா, ஏன்னா இல்லை மறந்துடுவோம். செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க, அபிலியன் குரூப் பண்ணுறது. அப்போ நம்ம ஈஸியாக ஒரு ப்ராப்பர்ட்டி கூட மறக்காம நம்ம பண்ண போகிறோம். வீக்கமா ப்ளஸ் வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், அபிலியன் குரூப். அப்போ நான் ப்ளஸ்ஸில் வந்து நான் அபிலியன் குரூப்பா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு என்ன வரும், 2 எலிமெண்ட் வச்சு பார்க்க போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற எலிமெண்ட் எப்படி இருக்குது, பாலினாமியலாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, டவுட் இருந்தால் கேட்டுங்க. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இங்கே எலிமெண்ட் எப்படி இருக்கும், 2 எலிமெண்ட் எடுக்க போகிறோம். 2க்கு என்ன அடிஷன் பார்க்க போகிறோம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் 2 எங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன், பியில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே எழுதுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் எவ்ரி இந்த நோட்டேஷன் இம்பார்ட்டன்ட். எப்படி இருந்தாலும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு 2 எலிமெண்ட் வேணும். அதனால பி ஆஃப் எக்ஸ் கமா q of x belongs to v அப்படிங்கிற எழுதுக்கு முன்னாடி இங்க எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது இங்க என்ன நடக்குது, p of xங்கிறது பாலினாமியல் தெரிஞ்சிச்சு. அப்போ அதனோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், q of x சொன்னா பாலினாமியல் எப்படி இருக்கும். யூ டேக்கிங் த nth ஆர்டர் பாலினாமியல் ரெண்டுக்கும் கன்சிடர் பண்றீங்க. ஏன்னா டிஃபரெண்ட் பாலினாமியல் கூட கன்சிடர் பண்ணீங்கன்னா நோ இஷ்யூஸ். அப்போ நான் மேக்ஸிமம் நான் வந்து என்ன பண்றேன், சேம் ஆர்டர் பாலினாமியல் எடுத்துக்கிறேன். இல்லை மாற்றி எடுத்துட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனால் வந்து சேம் பாலினாமியல், பட் நான் என்ன எடுக்கிறேன், பவர் மட்டும் மாற்றி எடுக்கிறேன். a1 கான்ஸ்டன்ட் டேம் மட்டும் மாற்றி எடுக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் டேம் x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் an x பவர் n. சரி, நீ இன்ஃபினிட்டிவ் டேம் கூட இருக்கலாம், பட் நம்மளுக்கு ஃபைனைட் டேம் வச்சு போடுங்க. ஏன்னா நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு தானே போடுறோம். அதனால நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு போடுறேன். p2 x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் pn xn. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன வேணும், இது 2 ஆட் பண்ணும்போது எனக்கு எங்கே இருக்கணும், திரும்ப vdயே இருக்கணும் 2 ஆட் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ண போகிறேன், p of x plus q of x. இது நார்மல் அடிஷன் தான். அப்போ நார்மல் அடிஷன் போது டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. a0 plus a1x plus a2x squared plus dot 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 plus an xn plus ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் b0 plus p1x plus b2x squared plus dot 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 plus pn xn. ஸோ இது 2 ஆட் பண்ணுறீங்களா, 2 ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, கான்ஸ்டன்ட் டேமை பேர் பண்ணிக்கோங்க. a0 ப்ளஸ் p0 ப்ளஸ் அடுத்து என்ன நடக்கும், a1 ப்ளஸ் p1 x நடக்கும். அடுத்தது a2 ப்ளஸ் b2 x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் an ப்ளஸ் bn xn. அப்போ எகெயின் என்ன கிடைக்குது, எகெயின் கெட்டிங் த இது ஒரு நியூ பாலினாமியல், இது இது இது. அப்போ இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணலாம், ஒரு நியூ பாலினாமியல் நியூ நோட்டேஷன். அது c1 ப்ளஸ் c2 x ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் cn x பவர் n, வேர் ci ஈக்குவல் டு ai ப்ளஸ் bi கமா ஃபார் எவ்ரி i பிலாங்ஸ் டு n. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது எகெயின் என்ன கிடைக்குது, நம்மளுக்கு எகெயின் ஒரு பாலினாமியல் தான் கிடைக்குது. இது பாலினாமியல் இல்லாமல் வரல. சரிங்களா? அப்போ 2 நார்மல் டெஃபினிஷன் 2 பாலினாமியல் ஆட் பண்ண எகெயின் என்ன தான் கிடைக்கும், again polynomial தான் கிடைக்கும். Therefore p of x plus q of x belongs to v is getting the again polynomial. Therefore
v comma plus satisfy the closure property. Closure property வந்து satisfiers. Okay, closure property வந்து under the addition வந்து satisfiers. ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி யார் எழுத போகிறோம்? அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா காம்புடேட்டிவ் லா. ஸோ காம்புடேட்டிவ் லா நம்ம ஈஸி, கான்ஸ்டன்ட் டைம் நம்ம மாற்றி எழுதுறது என்ன? அப்போ அந்த காம்புடேட்டிவ் வந்து நம்ம மாற்றி எழுதுனா போதும். ஸோ காம்புடேட்டிவ் லாக்கு என்ன எத்தனை வேணும்? ஃபார் எவ்ரி ரெண்டு எலிமெண்ட் p of x, q of x பிலாங்ஸ் டு எங்கே இருக்கணும்? வீல் இருக்கணும். அப்போ இங்கே என்ன நடக்கும்? ரெண்டு எலிமெண்ட் ஆல்ரெடி நீங்கள் எழுதுனீங்க, அதே இதை எழுத போகிறீங்க. p of x plus q of x என்ன எழுதுறோமோ அதே இதை எழுத போகிறோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் தட் எழுதிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் சைட் ரைட் சைடோட எழுதிக்கணும். ப்ரூவ் தட் p of x plus q of x equal to q of x plus p of x நம்ம ப்ரூவ் எழுதணும். ஸோ ஆல்ரெடி p of xனா யாரு, q of x யாருன்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ அதே ஐடியாவை எழுதிருங்க. p of x யாரு? p of x equal to இதில் எழுத முடியாது. ஓகே, p of x equal to q of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ டைரெக்டாக நான் எழுதிக்கிறேன். a0 plus a1x plus a2x squared plus dot 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 plus an xn plus p0 plus b1x plus p2x squared plus dot 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 plus bn xn. இப்போ ரெண்டு என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? காம்புடேட்டிவ் அப்ளை பண்ணுறோமோ இல்லை என்ன பண்ணுறோமோ பார்த்து நம்ம நார்மல் அடிஷன் தானே, நம்ம ஈஸி தான் பண்ணிக்கலாம். a0 plus b0 plus a1 plus b1 x, ஏன்னா இதை நார்மல் அடிஷனால பண்ண முடியும். அவன் எனக்கு ஆப்ரேட்டர் சொன்னாலும் பண்ணியிருக்க முடியாது. plus an plus bn x power n. சரி, நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணும்? p of x plus q of x equal to q of x plus p of x வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இது நார்மல் அடிஷன். நார்மல் அடிஷன் மீனிங் என்ன? அதாவது இது மார்க்கரா? ஓகே, நார்மல் அடிஷன் என்னது? 1 plus 2 என்ன எழுதலாம்? 2 plus 1 எழுதலாம். அப்போ இந்த மாதிரி எழுதும்போது இங்கே a0 plus b0 எப்படி எழுதலாம்? b0 plus a0 எழுதலாம். நார்மல் அடிஷனாக இருந்ததுனால நான் எழுதுறேன். என்ன மாற்றி எழுத முடியும்? ஆப்ரேட்டர் இருந்தால் அப்போ p0 plus a0 எழுதலாம். ப்ளஸ் எகைன் இது எப்படி எழுதலாம்? b1 plus a1 x எழுதலாம். ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் bn plus an x power n எழுதலாம். அப்போ எகைன் இது எப்படி எழுதலாம்? ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். p0 plus b1x plus dot 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 plus bn x power n. இது ஒரு பேரு. அடுத்து என்ன பண்ணலாம்? plus a0 plus a1x plus dot 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 plus an x power n. அவ்வளோதாங்க. அப்போ இது ஆல்ரெடி நீங்கள் எடுத்தது தான். இது என்ன எடுத்துக்கிறீங்க? இந்த டேம் வந்து நம்மளுக்கு p of x தெரியும். இந்த டேம் என்ன தெரியும் உங்களுக்கு? q of x தெரியும். வெரி குட். இது வந்து q of x தெரியும், இது வந்து p of x தெரியும். ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? p of x ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் q of x இருக்குது. அப்போ அதை ரெண்டு பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைக்குது? q of x ப்ளஸ் p of x கிடைக்குது. Therefore v comma plus satisfy the commutative law. Satisfy the commutative law. This is a very important idea. அப்போ இப்போ தான் ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லைன்னா டைம் பத்தாவது போயிடும். நம்ம ஈஸியான சம்மு, பட் மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும்? 10 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி முடிச்சுக்கிறோம். அசோசியேட் லா. ஸோ அசோசியேட்டா தேர்ட் ப்ராப்பர்ட்டின்னு அசோசியேட் லா. அசோசியேட்டிவ் லா. ஸோ அசோசியேட் லாக்கு மொத்தத்தில் 3 பாலினாமியல் அண்டு ஒரு ஆப்ரேட்டர், அதாவது 3 எலிமெண்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர். அப்போ என்ன போகிறீங்க? ஃபார் எவ்ரி p of x, q of x அண்டு r of x 3 பாலினாமியல் இன் vன்னு எடுத்துட்டீங்க. சரிங்களா? அப்போ அந்த 3 பாலினாமியல் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி p of x, q of x எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா யார் இருக்கிறா? r of x இருக்கிறாங்க. அப்போ எடுத்துக்குங்க. p of x equal to a0 plus a1x plus dot 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 an xn. அடுத்து q of x equal to p0 plus p1x plus dot 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 pn x power n, இது பவர், and r of x equal to c0 plus c1x plus dot 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 plus cn x power n எடுத்துட்டீங்க. இப்போ அசோசியேட் லா என்ன வரும்? டு ப்ரூவ். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஆப்ரேட்டர் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிடணும் எலிமெண்ட்ஸை. அப்போ p of x
plus q of x plus r of x equal to இது எப்படி எழுதலாம் p of x வெளியே எடுத்துட்டு plus போட்டு q of x plus r of x னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு என்னன்னு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி இது லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடு என்ன பார்த்துட்டு அப்புறம் ரைட் சைடு பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு என்ன அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஸோ அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாலினாமியல் நம்ம கையில் இருக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எல்ஹெச்எஸ் சைடு, எல்ஹெச்எஸ் சைடு தனியாக ஆர்ஹெச்எஸ் சைடு தனியாக. அப்போ பி ஆஃப் எக்ஸ் இது நார்மல் அடிஷனாலும் ஈஸியாக போட்டலாம். ஒவ்வொன்றுக்கும் அவன் ஆப்ரேட்டர் கொடுத்துருவோம். அப்போ அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எல்லா வேலையும் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு நான் ஜென்ரலாக எழுதிக்கிறேன். சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 to n எழுதிக்கிறேன். அப்போ ஈஸி ஏஐ எக்ஸ் பவர் ஐ ப்ளஸ் சம்மேஷன் இந்த மாதிரி எழுதிக்கிங்கன்னா அதை விட கொஞ்சம் ஈஸியான ஐடியாவாக இருக்கும். ஏன்னா நம்ம லென்த்தாக போயிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எழுதிக்க. ஆல்ரெடி நீங்கள் காமர்ஸ் அனாலிசிஸில் டெய்லர் சீரிஸ் அண்ட் லாரன்ஸ் சீரிஸில் எழுதிக்கிறீங்க. அப்போ இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்க நம்ம ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 to n சிஐ எக்ஸ் பவர் ஐ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஸோ அசோசியேட்டில் தானே அப்படி ஜஸ்ட்டு இது சம்மேஷன் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அது எழுதுனால a0 ப்ளஸ் b0 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ப்ளஸ் a1 ப்ளஸ் b1 எக்ஸு ப்ளஸ் எகைன் என்ன நடக்கும் டாட் 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 போட்டுங்க ப்ளஸ் an ப்ளஸ் bn எக்ஸ் பவர் n இதோட ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் summation I varies from 0 to n ci xi இருக்கு. இது ஜஸ்ட் அடிஷன் தானே. அப்போ அடிஷனை எகைன் ஆட் பண்ணிக்கிங்க. இதோட சேர்த்து நம்ம ஒவ்வொன்றும் அந்த கான்ஸ்டன்ட் டைம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிப்போம். அப்போ ஆல்ரெடி இங்கே c0 வரும். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் எகைன் a0 ப்ளஸ் b0 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள c0 கொண்டு வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஓவர் ப்ளஸ் எகைன் சேம் ஐடியா a1 plus b1 plus c1 x plus dot 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 plus an plus bn plus cn whole power x power n. இப்போ என்ன வேணும் எனக்கு ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா போதும். இந்த டேர்ம் ரெண்டையும் இதுக்கு ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டுட்டா நம்மளோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதுவோம். சரிங்களா இது ரெண்டுக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு a0 plus a1x plus a2x squared plus dot 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 plus an x power n இதோட க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு ரெண்டுக்கு நான் பேர் பண்ண போகிறேன் p0 c0. அப்போ என்ன வரும் p0 plus c0 plus p1 plus c1 x plus dot 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 pn plus cn whole power x power n அவ்வளோதான். அப்போ இதை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது யார் p of x யார் q of x யார் r of xன்னு. அப்போ இது எல்லாம் சேர்ந்தது p of x that is equal to p of x plus p0 plus q0 அந்த மாதிரி வரனால என்ன பண்ணோம் ரெண்டு பேர் பண்ணி எழுதுற மாதிரி ஆச்சு. அப்போ q of x plus r of x எழுதுனாலும் அந்த பேர் கிடைக்கும். அதனால நான் எழுதிட்டேன். சரிங்களா நீங்கள் தனித்தனியாக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி போட்டு கட்டினா போதும். இல்லை ரொம்ப லென்த் ப்ராசஸ் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் மிச்சம் பண்ண பாருங்கள். அப்போ p of x plus q of x plus r of x வெளியே இருக்கும் plus r of x equal to p of x plus q of x plus r of x. Therefore, satisfy the b comma plus is associative law satisfied. Associative law satisfied. Associative law also satisfied. ஸோ அதோட முடிஞ்சுதா இப்போ தான் 3 ப்ராப்பர்ட்டி வந்துருக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன வரும் ஜீரோ எலிமெண்ட். ஓகேங்களா ஜீரோ எலிமெண்ட் ஆர் அடிஷன் ஐடென்டிட்டி. அது பேர் என்னது அடிஷன் ஐடென்டிட்டி. ஜீரோ எலிமெண்ட்னாலும் அடிஷன் ஐடென்டிட்டினாலும் நம்மளுக்கு ஒன்று தான். சரி இப்போ எடுக்கிறது என்னது பாலினாமியல் எடுக்க போகிறோம். ஃபார் எவ்ரி p of x in b அண்ட் ஜீரோ பாலினாமியல் எப்படி இருக்கலாம் z of x. ஜீரோ பாலினாமியல் எப்படின்னா எல்லா எலிமெண்ட் அடிஷனோட நல்லா பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான்.
எப்பயுமே வந்து அடிஷனோட எலிமெண்ட் நார்மல் அடிஷனோட ஐடென்டி ஆபரேட்டர் யாருன்னா 0 தான். நார்மல் அடிஷனோடது. அதே மாதிரி நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி ஆபரேட்டர் யாருன்னா 1 தான். வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணதில்லை. கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம். அப்ப இங்க பாலினாமியல் வருதுன்னா என்னது? 0 பாலினாமியல். அப்ப எப்படி 0 பாலினாமியல் வருவீங்க? 0 பிளஸ் 0x பிளஸ் டாட் 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 0x பவர் n. இதுக்கு பேர் தான் 0 பாலினாமியல். எதனால 0 பாலினாமியல் இப்படி வருது? அடிஷனோட ஆபரேட்டர் வந்து 0 ஐடென்டி எலிமெண்ட் 0 தான். அதனால நம்ம டைரக்டா இதுவே எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? பாலினாமியல் டெஃபினிஷன் படி to prove that p of x plus z of x equal to என்ன எழுதணும்? p of x ன்னு எழுதணும். சரிங்களா? அப்ப நீங்க இதை எடுத்துட்டாங்க. சரி, இது ப்ரூவ் ஆகும் பாத்துக்கங்க. அப்ப என்ன p of x வேல்யூ என்ன? a0 ஆல்ரெடி எடுத்தனால எழுதுறேன். a0 plus a1x plus dot 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 plus an x power n an x power n equal to plus z of x. இந்த z of x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால நான் டைரக்டா எழுதிடுறேன். அதே p0 a0 plus a1x plus dot 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 plus an x power n. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டைரக்டா என்ன கிடைக்குது? z of x ஓட வேல்யூ டைரக்டா கிடைச்சிடும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற டேர்ம் இந்த பக்கம் இருக்கிற டேர்ம் கட் ஆயிடும். அப்படி கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் தெரியுது. இது மாதிரி ஒவ்வொரு டேர்மும் கட் ஆகும். ஒவ்வொரு டேர்மும் இது கட் ஆகும். அப்படியே கட் ஆகுதுன்னா மீனிங் என்ன? z of x equal to 0 plus 0x plus dot 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 0x power n கிடைக்கும். That is belongs to v தான். ஏன்னா இது 0 polynomial. Therefore 0 polynomial is also belongs to v which is exit. Identity element வந்து exit ஆகுது. அதாவது 0 எலிமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகுது. 0 எலிமெண்ட்ஸ் எக்ஸிட். 0 பாலினாமியல் எலிமெண்ட் இல்ல, பாலினாமியல். பாலினாமியல் வந்து எக்ஸிட்ஸ். பாலினாமியல் வந்து எக்ஸிட்ஸ். தட் இஸ் a very important point. So next யாரு? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் எலிமெண்ட். அப்ப இன்வெர்ஸ் எலிமெண்ட் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப அங்க இன்வெர்ஸ் எலிமெண்ட்க்கு பதிலா என்ன பண்றாங்க? நெகட்டிவ் எலிமெண்ட் பாங்க ஆர் இன்வெர்ஸ் ஆஃப் அடிஷன் இன்வெர்ஸ் எடுத்தீங்க. அடிஷன் இன்வெர்ஸ் எலிமெண்ட். அடிஷன் இன்வெர்ஸ் எலிமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகிடும் பாக்குறீங்க. So again என்னது? For every p of x in v ன்னு எடுப்பீங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு இது எழுதாம விட்டுறாதீங்க. இது எழுதுனாதான் மார்க் போடுவாங்க. For everyங்கிறது முக்கியம். And there exists. இதனோட நெகட்டிவ் எலிமெண்ட் வேணும். அதனால நமக்கு தெரியாத நெகட்டிவ் எலிமெண்ட்னு சம் q of x வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். q of x என்னன்னு தெரியாது. அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது v ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அதனோட நெகட்டிவ் எலிமெண்ட். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம there exists 0 பாலினாமியல் தெரியும். 0 பாலினாமியல் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதில் கண்டுபிடிச்சோம். அது v. இது 0 பாலினாமியல். 0 பாலினாமியல் வேல்யூ நமக்கு தெரியும். 0 plus 0x plus dot 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 0x power nங்கிறது ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது. அப்போ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இங்கே அதுக்கு மேலே என்ன நடக்கும்? as per definition to prove or to find that நம்மளோட ஒர்க் மீன் என்னன்னா q of x வேல்யூ ஃபைண்ட் எடுத்து நம்மளோட ஒர்க். அப்போ மீனிங் என்ன? as per definition படி இன்வெர்ஸ் டெஃபினிஷன் படி என்ன ஃபார்முலா? p of x plus q of x. சப்போஸ் இது வந்து இன்வெர்ஸ் ஆஃப் அடிஷனல் இன்வெர்ஸ் ஆஃப் q of x ன்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 0 பாலினாமியல் கிடைக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 0 பாலினாமியல் எழுதிட்டோம். இப்போ p of x வேல்யூ என்ன? p of x வேல்யூ ஆல்ரெடி எடுத்துதான். a0 plus a1x plus dot 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 plus an x power n plus q of x வேல்யூ எனக்கு தெரியாதுன்னு எடுத்துக்கிறேன். அந்த வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இங்க 0 பாலினாமியல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் x இதுனால அதனோட ஜீரோஸோட வேல்யூஸ் வந்து இதுதான் நம்மளோட ஜீரோஸ் பாலினாமியலோட வேல்யூ. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு q of x ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது. அதனால என்ன பண்றேன்? q of x equal to மீதி இருக்கிற வேல்யூல என்னங்க பண்றோம்? இந்த சைடு போச்சுன்னா that is called q of x. அப்ப இங்க என்னக்குது? 0 0 minus a0 minus a0. இங்க என்னக்குது? 0 0 minus a1x minus a1x plus plus இல்ல மைனஸ் போட்டுக்கணும். dot 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 minus an x power n. அப்ப இதுல b ல இருக்குமா? கண்டிப்பா v ல இருக்கும். Therefore v comma plus inverse element exit. Addition inverse element exit. அப்ப டோட்டல் எத்தனை ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு? காம்படிட்டர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப என்னாச்சு? 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா v comma plus is abelian group. இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வேகமா போட்டு படிருங்க. அப்பதான் நம்மளுக்கு டைம் பத்தணும். இல்ல டைம் பத்தாம போயிடும். ஓகேங்களா? இப்ப அபிலியன் குரூப் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட். இப்ப செகண்ட் பார்ட்ல என்ன நடக்கும்? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் satisfy the monad.
satisfy the monoid condition. monoidனா மூணு ப்ராப்பர்ட்டி சரிங்களா வித் ரெஸ்பெக்ட் டு இது அப்ப ஆல்பா கமா பீட்டா கமா காமா மூணு எலிமெண்ட் வேணுமா ரெண்டு எலிமெண்ட் போதும்னு நினைக்கிறேன் ரெண்டு தானே வேணும் அப்ப நம்ம வேணும்னு எடுத்துக்கலாம் ஆல்பா கமா பீட்டா belongs to எங்க r not for v and some u comma v comma belongs to this small v. So first property என்ன closure property. எப்படி closure property பண்ணுவீங்க ஒரு ஆல்பா into v ஆல்பா into v vங்கிறது வந்து இங்க p of x னு எடுப்போம் சரிங்களா இங்க p of x னு எடுப்போம் அதான் வந்து u ஓட வேல்யூ and v ஓட வேல்யூ வந்து q of x னு எடுப்போம் அப்ப u of x என்னது a0 plus a1x plus dot 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 plus an x power n and q of x என்ன எழுத சொன்னேன் p0 plus p1x plus dot 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 pn x power n அப்ப ஆல்பா into u அதோட வேல்யூ என்ன சம் ஆல்பா into u ஓட வேல்யூ தான் நான் a0 எடுக்கிறேன் p of x அப்ப a0 plus a1x plus dot 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 plus an x power n just ஆல்பா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க ஆல்பா உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் a0 alpha plus a1 alpha into x plus dot 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 plus an alpha into x power n. So நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் டேபிள் தான் மல்டிப்ளை பண்றோம் அப்ப இது சம் கெட்டிங் சம் c1 c0 வேல்யூ இது c1 வேல்யூ இது வந்து cn வேல்யூ அப்ப இது again கெட்டிங் பாலினாமியல் தான் கிடைக்குது வேற எதுவும் கிடைக்கல இல்ல அப்ப again பாலினாமியல் கிடைச்சுனா அது செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் v ன்னு எடுத்துக்கிறோம் அப்ப கண்டிப்பா இது v ல தான் இருக்கும் சரிங்களா அப்ப v ல இருக்கிற மீனிங் என்ன ஆல்பா u that means ஆல்பா p of x ஓட வேல்யூ எங்க இருக்குது v ல இருக்குது therefore v dot satisfy the closure property under யாரு இங்க டாட் னு வெச்சோம் under multiplication scalar multiplication not for normal multiplication scalar multiplication அப்ப என்ன பண்ணிக்கிறப்ப closure property over monoid என்னது நமக்கு மூணு ப்ராப்பர்ட்டி satisfy ஆகணும் அடுத்து என்னது associate law so associate law என்ன கிடைக்கும் ரெண்டு ஸ்கேலார் ஒரு வெக்டர் அப்ப ஆல்பா into பீட்டா v or u or p of x இங்க p of x பத்தி தான் பார்க்கறோம் அப்ப p of x equal to alpha into beta of p of x இத நம்ம ப்ரூவ் பண்ணனும் சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் p of x வேல்யூ a நாட் தெரியும்ல சிஸ்டம் அப்ளை பண்ணுங்க சிஸ்டம் அப்ளை பண்ண என்ன ஆகும் மட்டும் பாருங்க அப்ப என்னாச்சு alpha into beta p of x value a naught plus a1x plus dot dot plus an x power n equal to just உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க என்ன நடக்கும் alpha beta a naught plus alpha beta a1x plus dot 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 plus alpha beta an x power n இப்போ நமக்கு என்ன வேணும் பீட்டா உள்ள இருக்கணும் ஆல்பா வெளிய வரணும் இது என்னது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் அப்ப நார்மல் மல்டிப்ளிகேஷன் மீனிங் என்ன we taking ஆல்பா இங்க வச்சுக்கங்க அப்ப என்ன கிடைக்கும் பீட்டா a0 plus ஆல்பா இங்க வச்சுக்கங்க பேர் மட்டும் மாத்தி போட்டுருங்க பீட்டா a1x plus dot 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 plus ஆல்பா எடுத்துக்கங்க பீட்டா an x power n இப்போ எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஒரு ஆல்பா மட்டும் வெளிய எடுத்துக்கங்க இது காமனா என்ன எழுதலாம் beta a0 plus beta a1x plus dot 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 plus beta an x power n அப்ப again என்னாச்சு alpha into இது எடுக்கலாம் beta வெளிய எடுக்கலாம் beta வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும் a0 plus a1x plus dot 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 plus an x power n எழுதலாம் சரி இத கம்ப்ளீட் பண்ணுங்க that is கம்ப்ளீட் பண்ணா என்ன நடக்குது that is equal to alpha into இது beta into இது என்னது p of x into p of x அவ்வளவுதாங்க அப்ப ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம் இல்ல லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் நம்மளோட ஐடியா தான் அப்ப என்ன நடந்துக்குதுங்க இங்க நடந்தது ப்ராப்பர்ட்டி என்ன alpha beta into p of x equal to alpha into beta of p of x இது satisfy ஆன மீனிங் என்ன
therefore v comma dot satisfy the associate law. Satisfy the associative law. That is very important. Associate law is satisfied. ஓகேங்களா? அப்போ அடுத்தது என்ன? மோனாய்டுனா மோனாய்டு என்ன வேணும்? ஐடென்டி எலிமெண்ட் வேணும். அப்போ ஐடென்டி எலிமெண்ட் எப்படி பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு டாட்டில் ஐடென்டி எலிமெண்ட். அதாவது டாட்னா என்னது? ஐடென்டி எலிமெண்ட்னா மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலிமெண்ட் என்னது? 1. மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலிமெண்ட் இது 1. அப்போ அந்த 1 வருதா நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபார் எவ்ரி p of x in v, comma there exists, நம்மளுக்கு ஐடென்டி எலிமெண்ட் வேணும், அது என்னன்னு தெரியாது, அதனால I of x in v such that, இப்போ இது இன்வெர்ஸ் லா என்ன சொல்றது? 1 dot v equal to v ன்னு தெரியும். அப்போ இங்க என்னது? I of x into p of x equal to என்னது எழுதணும்? p of x ன்னு எழுதணும். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதுக்கு பேர் என்னது? நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதே வேல்யூ அப்ளை பண்ண போதும். அப்போ I of x தெரியாது, அப்போ I of x into p of x வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. a0 plus a1x plus dot 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 plus an x power n. அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? p0 வேல்யூ தான். அப்போ a0 plus a1x plus dot 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 plus a1 an x power n. ஸோ நல்லா பார்த்துங்க, ரெண்டுமே சேம் டைமு. அப்போ ரெண்டுமே சேம் டைம்னா டிவைட் ஆகுது வந்து, அதனால கட் ஆகிடும். அப்போ I of x equal to டேரெக்டாக என்ன கிடைக்குது? 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு என்னது? 1 தான் வரணும். 1ங்கிறது என்னது? எனிதிங் பவர் 0ன்னு அர்த்தம். சரிங்களா? 1ங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் பாலினாமியல். மீதி பார்த்தது 0 பாலினாமியல் பார்த்தோம். இதுக்கு பேர் என்னது? கான்ஸ்டன்ட் பாலினாமியல். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் x பவர் 0ன்னு எழுதலாம். x பவர் 0ன்னு எழுதலாம். அப்போ x பவர் 0ன்னு எழுதலாம், தட் இஸ் கால்ட் சோ பாலினாமியல். ஏன்னா collection of the polynomial is b. அப்போ zeros polynomial and constant polynomial is also included. Therefore is getting the zeros polynomial. இது வந்து constant polynomial 1 வரும். அப்போ என்னாச்சு? v, dot வந்து 1ங்கிற ஒரு எலிமெண்ட் தான் நம்மளுக்கு ஐடென்டி. அப்போ ஐடென்டி exist in multiplication. ஐடென்டி எலிமெண்ட் in multiplication. Therefore 3 properties satisfy. v, dot satisfy the monoid. is monoid. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 5 + 3 8 ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷமா தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டில் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டில் ஒரு ஸ்கேலார் 2 வெக்டார், அடுத்தது 2 ஸ்கேலார் 1 வெக்டார். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் வரும். அப்போ இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் 2 ப்ராப்பர்ட்டி வருது. இப்போ பார்க்குறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா 2 ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் 2 வெக்டார். அப்போ அப்படி எப்படி எழுத போகிறீங்க? ஆல்பா இன் ஆர் கமா ஃபார் எவ்ரி p of x comma q of x is belongs to be such that. அப்போ என்ன ஆகுது? ஆல்பா. அப்போ ஆல்பா இன்ட்டு என்ன எழுதணும்? p of x plus q of x ஈக்குவல் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இது ப்ரூவ் தட் கேஸு. அப்போ ப்ரூவ் தட் இந்த ஐடியா தெரியும். ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு p of x plus ஆல்பா இன்ட்டு q of x. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், நம்ம ஈஸி தான். அப்போ ஆல்பா இன்ட்டு p of x plus q of x ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். a0 plus b0 ஆல்ரெடி நிறைய டைம் எழுதிக்கிறோம், அதனால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். a1 plus b1 x plus dot 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 plus an plus bn x power n எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆல்பா உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆல்பா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்பா இன்ட்டு a0 plus b0 plus alpha into a1 plus b1 x plus dot 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 plus alpha into an plus bn x power n. அப்போ என்ன நடக்குதுங்க? alpha a0 plus alpha b0 plus alpha a1 plus alpha b1 x plus dot dot dot
plus alpha an plus alpha bn into x power. ஸோ இதை அகைன் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி எடுக்க போகிறீங்க? தனித்தனியாக ஸ்பிளிட் அப் பண்ண போகிறீங்க. அப்போ தனித்தனியாக ஸ்பிளிட் அப் பண்ண என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஏ நாட் ப்ளஸ் ஆல்பா ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஆல்பா ஏஎன் எக்ஸ் பவர் என். இது தனி பார்ட். ப்ளஸ் ஆல்பா பி ஒன் பி நாட் ஆஃப் ஆல்பா பி நாட் ப்ளஸ் ஆல்பா b1x plus dot 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 plus alpha b1 bn x power n. ஓகே, இப்போ ரெண்டுக்கு என்னது? இதுக்கு தனியாக ஆல்பா எடுங்க. ஆல்பா எடுத்தா a0 plus a1x plus dot 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 plus an x power n. இது முடிஞ்சது. அடுத்து அதுக்கு அதே மாதிரி ஆல்பா வெளியே எடுங்க. p0 plus p1x plus dot 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 plus pn x power n. அப்போ என்ன நடக்குது? ஆல்பா இன்ட்டு இது p of x தெரியும். அடுத்தது ஆல்பா இன்ட்டு அது q of x தெரியும். அப்போ இது என்னது? இது ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த ஒர்க்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன? ஓகே, ஸோ அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதாவது ஒரு ஸ்கேலர் பார்த்தோமா? இப்போ ரெண்டு ஸ்கேலர் ஒரு வெக்டர். சரிங்களா? ரெண்டு ஸ்கேலர் ஒரு வெக்டர். எகைன் அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஸ்கேலர் ஆல்பா கமா பீட்டா பிலாங்ஸ் டு ஒரு ரியல் நம்பர் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் த பாலினாமியல். அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஆல்பா பிளஸ் பீட்டா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் பீட்டா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ப்ரூவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணணும் தான், இருந்தாலும் ஆல்ரெடி மேலே போட்ட மாதிரி ஐடியா தான். ஜஸ்ட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க. ஆல்பா ப்ளஸ் பீட்டா இங்கே என்ன கிடைக்கும்? பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஏ நாட் ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஏஎன் எக்ஸ் பவர் என். ஓகே, ஜஸ்ட் ஆல்பா பீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஏ நாட் ப்ளஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா a1x alpha plus beta an x power n. அப்போ alpha a0 plus beta a0 plus alpha a1x plus beta a1x plus dot 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 plus alpha an x power n plus beta an x power n. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. ஆல்பாலாம் தனியாக எழுதுங்க, பீட்டாலாம் தனியாக எழுதுங்க. அப்போ என்னது? ஆல்பா வெளியே எடுத்துட்டு ஏ நாட் ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஏஎன் எக்ஸ் பவர் என். அதே மாதிரி பீட்டா வெளியே எடுங்க. பீட்டா வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? பீட்டோட இருக்கு ஏ நாட் ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஏஎன் எக்ஸ் பவர் என் எழுதலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. இதை வந்து ஆல்பா, இதனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் பி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி பீட்டா எங்கே வெளியே இருக்குது, அந்த உள்ள இருக்கிற வேல்யூ வந்து பி ஆஃப் எக்ஸ். அப்போ இது என்னது? RHS side. Therefore LHS side is RHS side. Our proof is true. அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? B, plus, dot satisfy the all 10 properties. Therefore 10 properties satisfies na B, plus, அதாவது set of all polynomial satisfy the vector space. Our P of x, plus, dot is called a vector space. It's called a vector space. That is a very important. So, இப்போ என்ன பார்த்தோம்? மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா பாலினாமியலோட கான்செப்ட் பார்த்துக்கலாம்.